வணக்கம் பின் டிவி நேயர்களே. தற்பொழுது நாம் பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதிக்குரிய தினப்பலன்களை காணவிருக்கின்றோம். இன்றைய கிழமையாகப்பட்டது வெள்ளி. இன்று சந்திரனாகப்பட்டவர் விருச்சிக ராசியிலே அனுஷம் நட்சத்திரத்தில் பகல் 2 மணி வரையும், அதன் பிறகு கேட்டை நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். இன்றைய திதியாகப்பட்டது அஷ்டமி திதி காலை 8 மணி வரையும், அதன் பிறகு நவமி பிறக்கின்றது. இனி நாம் உங்களுடைய ராசிக்குரிய இன்றைய பலனை காணலாம். மேஷ ராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் சந்திராஷ்டமம், வெள்ளிக்கிழமை. அதே சமயத்தில் இன்றைய நாளை பொறுத்தவரை மற்ற கோள்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். 2இல் குரு, 3இல் செவ்வாய், லாபத்தில் சூரியன், சனி, புதன். இருப்பினும் யோகாதிபதியான சந்திரன் அட்டமத்தில் அமர்ந்து அவர் நீச்சமும் பெறுகிறார். எனவே இன்றைய நாளை பொறுத்தவரை சந்திராஷ்டமம் என்பதனால் தொழில் வியாபாரத்தில் பெரிய முதலீடுகள் செய்கின்ற பொழுது கவனம் அல்லது தவிர்ப்பது நல்லது. வரவுகள் சிறப்பாக இருக்கும். லாபத்தில் கிரகங்கள் இருப்பதனால் உத்தியோகத்தை பொறுத்தவரை பெரிய பாதிப்புகள் இல்லை. இருப்பினும் மனதை குழப்பிக்கொள்ளாமல் பார்த்து கொள்ளுங்கள். உறவுகளிடம் மகிழ்ச்சி, சந்தோஷம். இன்றைய நாளை பொறுத்தவரை நண்பர்களால் நட்பே. பெரிய பாதிப்புகள் சந்திராஷ்டமம் இல்லை, மனம்தான் குழம்பும். அவை தவிர்த்தாலே இன்றைய நாள் நன்மையே. நலம் பெறுக, வளம் பெறுக. ரிஷபராசியை பொறுத்தவரை ராசிக்கு 7இலே சந்திரன் அனுஷத்திலும் பிறகு கேட்டிலும் என்று யோகாதிபதிகள் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வதும், குரு சுக்கிரன் பரிவர்த்தனை, 10இலே சனி, சூரியன், புதன். இவையெல்லாம் உங்களுக்கு சாதகமான அமைப்பு. வெள்ளிக்கிழமை ராசிக்குரிய கிழமை, யோகத்துக்குரிய நாள். தொழில் வியாபாரம் லாபம் மிக அற்புதமாக இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை உயர்ந்த நட்புக்குரிய வெற்றிக்குரிய செயல்களை செய்வீர்கள். உயரதிகாரிகள் பாராட்டுகளை பெறுவீர்கள். உறவுகளிடம் மகிழ்ச்சி, சந்தோஷம். உடல்நலத்தில் நல்ல ஆரோக்கியம். காரிய வெற்றி கொண்ட தினம் இன்றைய தினம். நலம் பெறுக, வளம் பெறுக. மிதுன ராசியை பொறுத்தவரை கிழமை வெள்ளி, நட்சத்திரமோ அனுஷம் நட்சத்திரம். அதன் பிறகு உங்கள் ராசிக்கு அதிபதியான புதனுடைய நட்சத்திரம். இன்றைய நாள் முழுவதும் யோகமும் வெற்றியும் இருக்கின்ற சந்திரன் 6இல் இருப்பது மிக சிறப்பானது. இன்றைய நாள் எந்த ஒரு முயற்சியும் தைரியமாடுங்கள், வெற்றியை அடைவீர்கள். தொழில் வியாபாரம் லாபம் அதிகரிக்கக்கூடிய நாள். எந்த ஒரு செயலிலும் நன்மையான நாளாக, வெற்றிக்குரிய நாளாக அமையும். உத்தியோகம் உயர்ந்த பொறுப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தியும் கொள்வீர்கள். நண்பர்கள் நட்பு காட்டுவார்கள். உறவுகளிடம் மதிப்பு உயரக்கூடிய ஒரு யோகமான நாள் இன்றைய நாள். எந்த ஒரு முயற்சியும் அதிர்ஷ்டம் கொண்ட தினம் இன்றைய தினம். நலம் பெறுக, வளம் பெறுக. கடகத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை, சுக்கிரன் 9இலே உச்சம் பெற்று குருவோடு பரிவர்த்தனை, நன்மையான நாள். ராசியாதிபதி 5இலே நீச்சம் பெற்றாலும் குரு சந்திரன் ஒருவரை பார்த்துக்கொள்ளால் யோகமே கொடுக்கும். எனவே இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் சிறப்புக்குரிய நாள். லாபம் இருக்கின்றது. அஷ்டம சனியாக இருந்தாலும் இன்றைய நாள் லாபம் கொண்ட தினம். புதிய முதலீடுகள் மட்டும் கொஞ்சம் கவனம், மற்றபடி லாபம் சிறப்பாகவே இருக்கிறது. உத்தியோகம் உற்சாகம், சுறுசுறுப்பு. எல்லோரிடம் மதிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு மேன்மையான செயல் வெற்றியாக முடிப்பீர்கள். இன்றைய நாள் உயரதிகாரிகள் நட்பு பாராட்டுவார்கள். உறவுகளிடம் மகிழ்ச்சி, குடும்பத்தில் சந்தோஷம். எந்த ஒரு காரிய முயற்சியிலும் குழப்பம் இல்லை இன்றைய நாள். ஆகையால் வெற்றியான நாள். நலம் பெறுக, வளம் பெறுக. சிம்ம ராசியை பொறுத்தவரை கிழமை வெள்ளி. இன்றைய நாளை பொறுத்தவரை சனியோடி நட்சத்திரம், அதன் பிறகு புதனோடி நட்சத்திரம். எனவே 2 மணிக்கு முன்னதாக எந்த ஒரு பெரிய முயற்சியில் எடுக்கின்ற பொழுது கவனம் காட்டுங்கள். அதன் பிறகு செய்யலாம். காரணம் கண்டக சனி நடந்து கொண்டு போனால். எனவே தொழில் வியாபாரத்தில் பிற்பகலுக்கு பிறகு பெரிய முதலீடு செய்யுங்கள். முற்பகலிலே கொஞ்சம் பொறுமை காட்டுங்கள். மற்றபடி லாபம் நன்றாக இருக்க. லாபத்தில் செவ்வாய் இருப்பதனால். உத்தியோகத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் உயரதிகாரம் சரி, சக ஊழியம் சரி, நட்பே பாராட்டுவார். ஆனால் வேலை பளு இன்றைய நாள் அதிகமாக இருக்கும். சற்று சோர்வாக உணர்வீர்கள். உறவுகளிடம் மகிழ்ச்சி. செயல்களிலே கொஞ்சம் வேகத்தை காட்டுகின்றவன் கொஞ்சம் பொறுமையும் காட்டுங்கள். இல்லை என்றால் உடல் சோர்வுதான். மற்றபடி இன்றைய நாள் உங்களுக்கான வெற்றி இருக்கின்றது. நலம் பெறுக, வளம் பெறுக. கன்னி ராசியை பொறுத்தவரை கிழமை வெள்ளி, யோகத்துக்குரிய கிழமை. குரு ராசியை பார்ப்பது பலம். சந்திரன் 3இல் இருப்பது யோகம். அனுஷ நட்சத்திரம், அதன் பிறகு கேட்டை, ராசியாதிபதி நட்சத்திரம் என்று இன்றைய நாள் யோகாதிபதி மற்றும் ராசியாதிபதி பலமாக இருக்கின்ற நிலையால் இன்றைய நாள் தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். லாபம் மிக மிக நன்றாகவே இருக்கும். உத்தியோகம் உயரதிகாரிகளும் சக ஊழியர்களும் நட்பு காட்டுவார்கள். ஜெயம் கொண்ட தினம் இன்றைய நாள் உங்களுக்கு. உறவுகளிடம் மதிப்பு, மரியாதை, மகிழ்ச்சி. உடல்நலத்தில் நல்ல ஆரோக்கியம். இன்றைய
நாளை பொறுத்த மொத்தத்தில் உங்களுக்கு ஒரு யோகமான நாள். நலம் பெருக, வளம் பெருக. துலாம் ராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் சனியோடைய நட்சத்திரம், அதன் பிறகு புதனோடைய நட்சத்திரம். கிழமையோ உங்கள் ராசிக்குரிய கிழமை வெள்ளிக்கிழமை. எனவே மொத்தத்தில் இன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு யோகமான நாள். தொழில் வியாபாரம் லாபம் மிக சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு முயற்சியிலும் செயல்கள் மனம் திடமாக முயற்சிக்கும். எந்த தடைகளும் இல்லை இன்றைய நாளை பொறுத்து. எனவே காரிய வெற்றி இருக்கின்ற. உத்தியோகம் உற்சாகமாக இயங்குவீர்கள். மற்றவரிடம் பாராட்டுகளை பெறுவீர்கள். உடலத்தில் நல்ல ஆரோக்கியம், உறவுகளிடம் மதிப்பு மரியாதை மகிழ்ச்சி கொண்ட தினம் இன்றைய நாள். எனவே எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக எடுங்கள். லாபம் கொண்ட தினம், வெற்றி கொண்ட தினம். நலம் பெருக, வளம் பெருக. விருச்சிக ராசியை பொறுத்தவரை பாக்கியாதிபதியான சந்திரன் ராசியிலே அமர்ந்து குரு சந்திரன் ஒருவரை பார்த்துக் கொள்வது சிறப்பான அமைப்பு. வெள்ளிக்கிழமையான சுக்கிரன் 5ல் உச்சம் பெற்றிருக்கிறார். சுக்கிரன் குரு பரிவர்த்தனை மேறு சிறப்பு என்ன. இன்றைய நாள் முழுவதும் சிறப்பான நாள். வெற்றியை பெறக்கூடிய ஒரு யோகம். தொழில் வியாபாரம் லாபம் திருப்திகரமாக இல்லை, நல்ல விதமாகவே இருக்கும். இந்த நாள் முழுவதும் உங்களுக்கான செயல்களில் உற்சாகம் இருக்கும். உத்தியோகம் உயரதிகாரிகள் நட்பு பாராட்டுவார்கள். சக ஊழியர்கள் கொஞ்சம் பொறாமைப்படுவார்கள். இந்த நாளை பொறுத்தவரை இன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு நன்மையானால் உறவுகளிடம் மதிப்பு மரியாதை மகிழ்ச்சி இருக்கின்றது. குழந்தைகளிடம் சந்தோஷம், இவையெல்லாம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் மிக உற்சாகமான நாள். நலம் பெருக, வளம் பெருக. தனுசு ராசியை பொறுத்தவரை அட்டமாதிபதியான சந்திரன் 12ல் இருப்பது சிறப்புக்குரிய திடீர் வெற்றி. வெள்ளிக்கிழமை சுக்கிரன் உங்களுக்கு பகை கொண்டு வந்தாலும் 4லே இருந்து குருவோடு பரிவர்த்தனை. இவையெல்லாம் இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் லாபத்தை கொண்டு தெரியும். ஆனால் பெரிய முதலீடு செய்யும்போது கொஞ்சம் நிதானம் காட்டுங்கள். லாபம் கொண்ட தினம். உத்தியோகம் உயர் அதிகாரிகள் நட்பு காட்டுவார். சூரியன் 3ல் இருப்பது புதனுடைய சேர்க்கை இருப்பதால் சக ஊழியர்களும் பகமை காட்ட மாட்டார்கள். இந்த நாளை பொறுத்தவரை உங்களுடைய செயல்கள் வேகமாகவும் விவேகமாகவும் இருக்கக்கூடிய ஒரு நன்மையான நாள். உறவுகளிடம் மகிழ்ச்சி இருக்கும். உடனத்தில் நல்ல ஆரோக்கியம். மற்றத்தில் பார்க்கின்ற பொழுது இன்றைய நாள் உங்களுடைய வேகத்துக்குரிய முயற்சியும் விவேகத்துக்குரிய முயற்சி வெற்றியை கொடுக்கும். நலம் பெருக, வளம் பெருக. மகர ராசியை பொறுத்தவரை வெள்ளிக்கிழமை யோகத்துக்குரிய சுக்கிரன் குரு பரிவர்த்தனை. லாபத்தில் சந்திரன் 6லே செவ்வாய். இவையெல்லாம் யோகம். 7லே பாத சனியால் எந்த விதமான பாதிப்பும் இல்லை. மொத்தத்தில் இன்றைய நாள் தொழில் வியாபாரம் லாபம் மிக சிறப்பாக இருக்கும். புதிய முயற்சியில் எடுப்பீர்கள். அவற்றில் நீங்கள் வெற்றியிலும் பெறுவீர்கள். உத்தியோகத்தை பொறுத்தவரை சக ஊழியர்கள் மிகுந்த நட்பு காட்டுவார்கள். நல்ல ஒரு பொறுப்பு கிடைக்கும் இன்றைய நாள். அதை நீங்கள் சரியாகவும் பயன்படுத்தி கொள்வீர்கள். எனவே இன்றைய நாளை பொறுத்தவரை மகர ராசிக்கு மேன்மையான நாள். உறவுகளிடம் நல்ல ஒரு மகிழ்ச்சி, குடும்பத்தில் சந்தோஷம், குழந்தைகளிடம் அன்பை காட்டக்கூடிய நாள். இன்றைய நாளை பொறுத்த முழுமையான ஒரு யோகமான நாள். வெற்றியான நாள். நலம் பெருக, வளம் பெருக. கும்பராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் 10லே சந்திரன் மிக பலமாக இருக்கின்றார். காரிய அனுகூலங்கள் மிக யோகமாக இருக்கும். செயல்கள் மிக சிறப்பாக இருக்கும். எனவே தொழில் வியாபாரம் லாபத்தை கொண்டதாக இருக்கும். வெள்ளிக்கிழமை யோகமானால் சுக்கிரன் 2லே உச்சம். எனவே இன்றைய நாள் பொருளாதார முன்னேற்றம் நன்றாக இருக்கின்றது. உத்தியோகம் உயர் பொறுப்பு கிடைக்கக்கூடிய உயரதிகாரிகள் சக ஊழியர் நட்பு காட்டக்கூடிய ஒரு மேன்மையான நாள். உறவுகளிடம் மகிழ்ச்சி, குழந்தைகளிடம் சந்தோஷம், உடனத்தில் நல்ல ஆரோக்கியம். ஜென்ம சனியால் இப்பொழுது பாதிப்பு இல்லை. ராசியிலே கிரகங்கள் இருப்பதனால் சனியோடு சேர்க்கை பெற்று. எனவே கும்பராசியை பொறுத்தவரை மேன்மையான வெற்றிக்குரிய நாள் இன்றைய நாள். நலம் பெருக, வளம் பெருக. மீனராசியை பொறுத்தவரை சந்திரன் 5க்கு 5 பாவத்பாமா 9 குருவோடைய தொடர்பு. வெள்ளிக்கிழமை என்றால் சுக்கிரன் ராசியிலே உச்சம், குருவோடி பரிவர்த்தனை. எனவே இனிமையான நன்மையான நாள். எனவே உங்களை பொறுத்தவரை மனம் இன்றைய நாள் உற்சாகமாக சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல் திறன் இருக்கும். தெளிவான முடிவுகள் எடுப்பீர்கள். தொழில் வியாபாரம் அவரை எதிரொலிக்கும். பொருளாதார முன்னேற்றம் இருக்கு. 7 நடந்து கொண்டிருந்தாலும் பொருளாதார முன்னேற்றம் இன்றைய நாள் நன்றாகவே இருக்கின்றது. உத்தியோகத்தை பொறுத்தவரை உயரதிகாரிகளும் சக ஊழியரிடம் இன்றைய நாள் நட்பு பாராட்டுவார்கள். சில நல்ல ஒரு முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு திறமையான ஒரு பொறுப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த நாளை பொறுத்தவரை உங்களுக்கு அனுகூலமான தினம். உறவுகளிடம் மகிழ்ச்சி இருக்கின்றது. குடும்பத்திலும் சந்தோஷம் இருக்கும். எந்த ஒரு முயற்சியும் தெளிவற்ற நிலை இருக்காமல் மனம் திடமாக தெளிவாக முடிவில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான நாள். நலம் பெருக, வளம் பெருக. இதுவரை நாம் இன்றைய தினத்தில் தங்கள் ராசிக்குரிய பலனை கண்டோம். இனி நாளைய தினத்தில் தங்களை சந்திக்கிறேன் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.